கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா 20 அதிகாரம் 17 வசனம். ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கல், வேண்டாம் என தூக்கி எறிந்த காகிதங்களையும் பொருட்களையும் ஒரு சூழலிலே வீடு முழுவதும் அலசி ஆராய்ந்து பின்னர் அதனை பெற்ற பின், இதையல்லவா நான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டேன் என வருந்துவது ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் நடக்கக்கூடிய ஓர் நிகழ்வு. அநேக உறவுகளையும் சில நேரம் தூக்கி எறிந்துவிட்டு பின்னர் அதனை தேடி அலைவதும் மனித இயல்பே. நம் உடல் உறுப்புகள் நமக்கு இருக்கும் வரை அதன் முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் கண்ணோ கையோ காலோ காயப்பட்டு அதன் செயலை நாம் இழக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை உணர்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்த நாட்களில் அவரை ஒரு சில கூட்டம் ஆகாதவர் என்றும் வேண்டப்படாதவர் என்றும் தூக்கி ஒதுக்கி வைத்தனர். ஆனால் இன்று உலகிலேயே மிகப்பெரிய சமயமான கிறிஸ்தவத்திற்கு அவர்தான் தலையாயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் அலட்சியமாக, துச்சமாக, ஏளனமாக நினைக்கின்ற நபர்களும், நாம் உதாசீனமாக ஏளனமாக நினைக்கிற உறவுகளும், எனக்கு அன்பானவர்களே, கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்தவர்களாக கருதப்படலாம். குறிப்பிட்ட சூழலிலே, குறிப்பிட்ட வேளையிலே நாம் ஒதுக்கியவர்களிடமே நாம் அடைக்கலத்திற்கும் அரவணைப்பிற்கும் சமாதானத்திற்கும் உதவிக்கும் செல்ல வேண்டிய சூழலை கடவுள் ஏற்படுத்தலாம். சூழ்நிலையும் நம்மை அதற்கு ஏவலாம். நாம் வேண்டாம் என்று ஒதுக்கின கல்லை தேவன் தலைக்கல்லாக நிறுத்தலாம். எனக்கு அன்பானவர்களே, யாரையும் எதற்காகவும் எதனையும் ஏளனமாக உதாசீனமாக நினைக்காமல் தலைக்கல்லாகிய கிறிஸ்துவின் அன்பை அனைவரிடமும் காட்டி சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிரயாசப்படுவோம். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை நமக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லோரையும் நாங்கள் கனப்படுத்த, ஒருவரையும் உதாசீனமாக ஏளனமாக எண்ணாதிருக்க அது போன்ற ஒரு ஆவியை தேவன் தாமே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. எதனையும் ஒதுக்கி வைக்காமல், எதனையும் தள்ளிவிடாமல், எதனையும் ஏளனமாக நினைக்காமல் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட, அதன் வழியாக உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை அளிக்கும்படி மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.